கண்கள் போட்டு சம் சம் சித்தைகள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ப்ரீவியில் 10 மாதிரி வேலையான வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் மேட்செல்லாம் பிடிச்சங்க மேட்ச் ஈஸியாக ஸ்டெப்பில் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை. நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போகிற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் ஆப் தேவை. அலைட் மோஷன் ஆப் இல்லாத கீழே இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இன்ஸ்டாகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண அட்ரஸ் பேஸ் எப்படி தான் இருக்கும், கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மார்க் செக்யூரிட்டி ஒரு லிங்க்கில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் குரூப் 1 இருக்கும், குரூப் 2 இருக்கும். அது கீழே ஆட் யுவர் இமேஜ்னு வரும். அந்த இமேஜ் வந்து நீங்கள் கிராப் பண்ணி தான் போடணும், ஒரு இமேஜ் தான். அதை வந்து கரெக்டான சைஸை கிராப் பண்ணி போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த குரூப் 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் லேயர் வந்து உங்கள் மொபைல் நார்மல் ஃபான்ஸ் தான் காமி. ஃபான்ஸ் வேணும், ஃபான்ஸுக்கான கீழே டிஸ்கிரிப்ட் தான். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் லேயர் மேலே கிளிக் பண்ணி எடிட் டெஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எங்கே மறுபடியும் கிளிக் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் லேயர் மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. அகைன் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டா இந்த டெஸ்ட் லேயர் செட் ஆகிடும். ஓகே, அகைன் பேக் வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி எடிட் ஒரு குரூப்னு அகைன் குரூப்பில் போயிட்டு மேலே இந்த இமோஜிலாம் இருக்குது, வேணுன்னா எடிட் கொடுத்துட்டு எடிட் டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு கட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைன்ற ஃபாண்ட் இமேஜெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு எடிட் குரூப் 1 4 5 இருக்கும். எல்லாத்துலேயும் போய் டெஸ்ட்லேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ லென்த்தாக போன்றதால ஒன்று மட்டும் சொன்னேன். 9 குரூப் இருக்குது, 9 டெஸ்ட்லேயே போய் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஃபோட்டோ எப்படி கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் பெசைக் நம்ம கிளிக் பண்ணிட்டு 9cc ரேஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் பெசைக் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறது எந்த பிக்சர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீவியூவில் பாருங்கள், இந்த இமேஜில் அவங்களுக்கு வேணும்னா நம்ம டெலகிராம் பேஜில் அவைலபிளாக இருக்குது. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இந்த இமேஜில் வேணால் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ சேர்ந்து எடு ஃபுல் ஜூம் கொண்டு வந்து போகலாம். மேலே த்ரீ பட்டன் கிளிக் பண்ணி ஃபில் கம்பேஷன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபோட்டோ ஃபுல் ஜூம் ஆகிடுச்சு. இது இன்னும் ஜூம் பண்ணிடுச்சின்னா சைடில் மூணு ட்ரெஸ் ஒன்று கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஜூமிங் ஆகும், லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணால் ஃபோட்டோ சின்னதாகும். கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா வந்துடுங்க. வந்துட்டு ஃபோட்டோ வந்து சைடில் இருந்துச்சுன்னா சென்டருக்கு கொண்டு வந்து எப்படி பார்க்கலாம். மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபோட்டோ சென்டரில் கொண்டு வந்துடுங்க. சென்ட் வந்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் எல்லாம் எடிட் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி பார்த்துட்டு வர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்ட் ஃப்ரேம் ஸ்பின் கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு பிறகு கீழே எக்ஸ்போர்ட் ஆகும். அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தா கீழே சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ளோஸும் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டாக நான் கொடுத்த ஃபைலுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆடியோ ஒரு இமேஜ்னு வர கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்டார்ட் மேலும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான், ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் லேயர்லாம் இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. நீங்கள் வேணுன்னா இந்த இப்போ வந்து கண்ணுக்கு நேராக வருது. இந்த எடிட் குரூப் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் மூவ் ட்ரெஸ் ஒன்று கிளிக் பண்ணிட்டு கீழே டவுனில் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிங்க. ஆனால் அந்த டெஸ்ட் லேயர் கீழே மேலே தான் போகணும். நீங்கள் ரொம்ப மூவ் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ கரெக்டாக இருக்காது. கீழே மேலே கொஞ்சம் மேலே அப் டவுன் ஒன்றா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. அப்படியே கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபோர்த் குரூப் வந்து கொஞ்சம் கண்ணாண்ட வருது, கோன்னா மேலே தள்ளி விட்டுக்கலாம். ஓகே, இதே ஆர்டரில் கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஃபேஸ் ஆண்ட் எதுனா வருதான்னு பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ண வேண்டியதுன்னா மேலே சிசின்னு இருக்கும், வேணா யூஸ் பண்ணிங்க, இல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க.
மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக காமிக்கும். அதுக்கப்புறம் கேமரா மாரி இருக்கும், அது பக்கத்தில் கண்ணு மாரி இருக்கிறது ஆன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே கட்டமர் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு கேமரா வந்து ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாரி இருக்குது, அது பார்த்துட்டு ஏற மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோ இருக்கும், சைடில் ஒரு ஏற மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃப்ரேம் ரேட் வந்து லோவில் இருக்கும் மொபைலில், ஐல் ஃபுல்லுன்னு கொடுத்துங்க. ஃபுல்லுன்னு கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து லோவில் இருக்குது, ஐயில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுங்க. 1000 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஃபோட்டோ வந்து ஹை-குவாலிட்டி இருந்தால் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி ஆகலாம் 1000 பிக்சல் மேலே கிளிக் பண்ணிட்டு 707 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ண கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகும். 707 பிக்சல் 36 MB வருது, கன்ஃபார்ம் எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே, ஃபோட்டோ லோடிங் அந்த மாதிரி தான். ஃபுல்லாக லோடிங் ஆகிட்டு கீழே சேவ் எடுத்து கேலரி சேவ் எடுத்து யூஸ் பண்ணிடலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.